உலகத்தெல்லாம் ஆதிபகம் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். Happy birthday. Wish you all the very best. Always be happy. உங்க பர்த்டேக்கு நாங்கெல்லாம் இங்க சாப்பிடுவோம். இங்க வெட்டி வெட்டி நட்டுறோம். We are so happy to celebrate your birthday. Happy birthday. அம்மா இது ராஜேஷ்க்கு. அம்மா மட்டி ஸ்பூன். அக்கா வா இது ராஜேஷ் குட்டாச்சி. மேல 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 இந்த நீங்கலாம் கொடுங்க. ரெடி ஹேப்பி பர்த்டே டு யூ. ఇప్పుడు స్టార్ట్ చేయి. கொஞ்சம் சாப்பிடுப்பா. வணக்கம் திரு ராஜேஷ் அவர்களே, மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஐ விஷ் அண்ட் ப்ரே God gives you the best of the health, joy, happiness, peace and prosperity. Have a wonderful birthday, Rajesh ji. Have a wonderful birthday. Rajesh ji, நீங்கள் எம்எஸ்வின்ற 3 எழுத்து மேலே வச்சுருக்கிற பாசம், உயிர், காதல், இது அளவிட முடியாது. இட்ஸ் பியாண்ட் யாட்ஸ்டிக், cannot be measured at all. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு தனி சிறப்பும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. I wish you all the best and God bless you in all your endeavors. எம்எஸ்வி அவர்களின் ஆசீர்வாதம் வாழ்த்துக்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அவர் எப்பொழுதுமே உங்கள் மேலே தனி மரியாதையும் தனி காதலும் தனி அன்பும் வைத்திருக்கிறார். எம்எஸ்வி அவர்கள் உங்களை நல்ல வழி நடத்தி செல்வார்கள். நல்ல உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கசக்தியும் கொடுப்பார்கள். நாங்கள் எம்எஸ்வின்னு சொல்கிறது எம்எஸ்வி மாத்திரம் இல்லை, அவங்க கூட இன்னும் 2 பேரையும் சேர்த்துருக்கேன். உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கா எம்எஸ்வின்னு இருக்க ஒரு சின்ன அப்ரிவேஷன் நானாக ஒரு யோசித்து கண்டுபிடிச்சேன். எம்ன்றது மெல்லிசை மன்னர், எம் மன்னர். எஸ்ன்றது சுஷிலாம்மா, வின்றது வாலி ஐயா. அதனால தான் எம்எஸ்வி அவர்கள்னு சொல்லி குறிப்பிட்டேன். ஸோ இந்த எம்எஸ்வி அவர்கள் இந்த மூவரும் உங்களுக்கு அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் என்றைக்கும் துணை இருக்கும். அது வழி நடத்தி செல்லும் உங்களை. நீங்கள் மென்மேலும் சிறக்க கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆசீர்வாதம், எம்எஸ்வி அவர்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ வண்டர்ஃபுல் பர்த்டே. காட் பிளஸ் யூ ராஜேஷ் ஜி. காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Hello, Rajesh from US, Houston. I am Mohan Nair.
And I married the first daughter of M.S. Viswanathan, our. And I'm a big fan of MSV, okay, other than his son-in-law. And Rajesh, I remember I met you in Chandra's house for a brief period because I was going, you were coming or something happened. Then when I was in US Houston also, I tried to call you. I think I couldn't meet. Anyway, this time I'm coming on from June and July. I will be in Houston, July first week. Okay, so if you are there, we'll meet. But I want this video is regarding, I want to wish you happy birthday and many more returns. And you should be celebrating birthdays year after year. But I have heard that you have been doing so good job for M.S. Viswanathan, our girls' fan club or for people, fans. You are the admin for so many groups, which I want to also become a member because I am a big fan of MSV. So, Mr. Rajesh, you enjoy your holiday and I wish you all the best for your birthday and the full year ahead. All right? Take care. God bless you. Bye-bye. Hello, Rajesh. Wish you a very, very happy birthday. Many, many happy returns of 5th May. I've been hearing a lot about you from my wife, Chandra. And of course, we met once before. You're doing yeoman service to the entire MSV fans all over the world. I think it's fantastic, spending so much time over it. I can imagine how passionate you are about not only MSV but also P. Sushila, Ma, and Wali and others. Very rare to find and knowledgeable. So much knowledgeable about various songs, lyrics, and sequences, and excellent. So keep it up. All the very, very best. And once again, have a great day. Besides all this, I heard that you are also a great cook. That you do, all Diwali sweets and various festivals and things like that. So keep it up. All the very best. When you come next time, do visit us and it will be nice meeting you. Take care and all the best. Bye-bye. எங்கள் இனிய நண்பர் ராஜேஷ் டிக்கு பிறந்தநாள் வாழ்த்து மடல். நாங்கள் கேட்பதெல்லாம் தருபவரே, கேட்காததையும் சேர்த்து தருபவரே, எங்கள் குழுவின் சொத்து தொகுப்பாளர் திலகமே, காந்த பேச்சாலும் கவர்ச்சி சிரிப்பாலும் அடநாராயணா என்ற சொல்லாலும் எங்களை கவர்ந்திடுபவரே, மெல்லிசை மாமன்னரின் மகா ரசிகரே, காவிய கவிஞர் வாலியின் மாபெரும் சீடரே, இளைசை அரசி கான சரஸ்வதியின் பரம பக்தரே, அபிநய சரஸ்வதியை அழகாக வர்ணிக்கும் அன்பான ரசிகரே, தென்னிந்திய 4 பாஷையிலும் வெளுத்துக்கட்டும் வல்லவரே, சினிமாவின் சிறந்த என்சைக்ளோபீடியாவே, சிறந்த விக்கிபீடியாவே, ஏஎம் ராஜா போல் பாடி அசத்துபவரே, யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட வித்தைகள் காட்டுபவரே, சகல கலா வல்லவரே, உங்களுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இசையோடு இன்பமாக வாழ்க பல்லாண்டு. எங்களையும் இன்பமாக வைத்திருங்கள் உங்களோடு அன்போடு. காட் பிளெஸ் யூ சார். காட் பிளெஸ் யூ. வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு
உலகம் பார்க்க உனது பேரை நிலவு தாழல் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பேரை நிலவு தாழல் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ராஜேஷ். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராஜேஷ் அங்கிள். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரசிகனே, வாலியின் வெறியனே, எம்எஸ்வி ஐயாவின் தொண்டனே, சுசீலா அம்மா இசைக்கு அடிமையாக இருந்த நம்மைப்போல் நீரும் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டு என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் பொற்களஞ்சியமாக சில தகவல்களை கொடுத்து எங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறாய் ராஜேஷ். இந்த இனிய தருணத்தில் உங்களுக்கு அசோக்குமாரின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்புடன் நன்ற ஆரோக்கியத்துடன் உங்கள் பணி தொடரட்டும். எந்த இடத்துல? எம்எஸ்வி, மக்கள் திலகம், சுசீலா அம்மா, அதுக்கப்புறம் வாலியின் கவிதை நீங்கள் களஞ்சியமாக எடுத்து நாங்கள்லாம் இப்போ நாங்கள் கொஞ்சம் அறிவு பெற்றிருக்கிறோம் என்றால் அது உங்களை போன்றவர்களுக்கு செய்த இதனால்தான், அர்ப்பணித்த உங்கள் தொழில் பக்தியினால்தான். நீடோடி வாழ்க ராஜேஷ். நன்றி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Hi Rajesh, a very 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 happy birthday to you. God bless you. Rajesh, I'm so happy to say some words on this special day for you. ராஜேஷ்னா உடனே ஆர்குட் டேஸ் தான் ஞாபகம் வரும். மறக்க முடியாத நான் சுசிலாமாவுடைய கானங்கள் பாடல்கள் அதில் பிடித்த நட்பு. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஆர்குட் டேஸ்னப்பா நியர்லி 15 இயர்ஸுக்கு மேலேயே ஆகிடுது. பட் ஸ்டில் டில் டுடே தி ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூஸ். எங்கே எப்போ ராஜேஷை நினச்சாலும் உடனே நினைப்பு வருது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஜஸ்ட் ஒரு இதுவாக இல்லை, தினப்படியாக பார்த்துட்டே இருக்கோம், தினப்படியாக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. த கன்சர்ன் விச் ஹி ஹேஸ் நோ, அது என்னால் ரொம்ப இதே பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. இது பாருங்களேன், இப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி லைக்கிங் இருக்கும், ஒரு மாதிரி விஷயங்கள் பிடிக்கும், ஒரு குணங்கள் இருக்கும். பட் எல்லாரையும் மீட் பண்ணணும் அண்டு ஒரே மாதிரி லைக்கிங் இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு இது சம்திங் டு பி அப்ரிஷியபிள். எத்தனை குரூப்பில் எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், ஆனால் எல்லோரையும் ஒரே குரூப்பில் கொண்டு வரணும். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த குரூப்பில் கொண்டு வந்து சேர்க்கணும். அண்டு ஒரு நாளைக்கு இந்த மாதிரிலாம் அவருடைய திங்கிங்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் ரொம்ப எவ்வளோ தேங்க் பண்ணாலும் முடியாது. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடச்சிருக்காங்க அவரால். என்னால் மறக்கவே முடியாது. என்னென்னா நாமக்கல் போகிறேன்னு சொன்ன உடனே நாமக்கல்ல ஆண்டாள் இருக்காங்க, அமிர்தா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்கரை இது பண்ணி வச்சது. நான் அமிர்தாவை மீட் பண்ணுறதுக்கு போனது. பாவம் அவங்க அவசரமாக ஓடி அங்கே எங்களுக்கெல்லாம் எங்கள் மீட் பண்ணி அவசரமாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் மீட் பண்ணோம். நாங்கள் காரில் இருந்து ரொம்ப அவசரமாக போக வேண்டியிருந்தது எங்கேயோ. அந்த அவசரத்துலேயே அவங்க மீட் பண்ணி எங்களுக்கு பாவம் என் ஒய்ஃபுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துலாம் போனாங்க. அது விடுங்க, பொருளை விடுங்க. பட் அந்த பிரியம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். அது ராஜேஷால் கிடச்சிது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராஜேஷில். அவரும் அவங்க அப்பா அம்மா அதை விட அப்பா பயங்கரம். அவங்க இங்கே பெங்களூருக்கு வந்திருந்த போது அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தது. நான் அவங்கள அண்ணன் தான் கூப்பிடுவேன்.
அவ்வளோ நல்ல மாதிரியான பீப்புள். ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் ராஜேஷ் ஃபார் மீ அண்ட் ஃபார் அஸ். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ராஜேஷ். காட் பிளெஸ் யூ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜேஷ். அன்பில் மலர்ந்த நல் ரோஜா ராஜேஷ் என்னும் எங்கள் ராஜா, இறைவனின் நல் ஆசியுடன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே. தாலேலோ தாலே தாலோ ஆராரோ ஆரோ ஆரோ. Hi Rajesh, many more happy returns of the day. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் போல் ஹாப்பியாக இருங்க. எப்பவுமே சொல்கிறதா, ஸ்டே பிளஸ்ட் அண்ட் ஸ்டே ஹாப்பி. உங்களை பற்றினா முன்னாடி நிறைய அங்கங்கே குரூப்ஸில் பார்த்துருக்கோம், ஆனால் பேசினது கிடையாது. எம்ஜி வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே பேச ஆரம்பித்தோம். அண்ட் இன்ட்ரடியூஸ் ஆன விதமும் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பேசினோம். அதுக்கப்புறம் யாரும் நீங்கள் மறந்து திருப்பியும் நான் வந்து இவங்க அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ஃபன் பண்ணியிருக்கோம். நான், நீங்கள், ஆனந்த் 3 பேரும் பேக் சேனலில் வந்துட்டு இங்கே இவங்க எல்லோரும் பாடிட்டு இருக்கும்போது we 3 will be speaking together. இங்கே வந்து கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த டைமில் செம்ம ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கோம். அண்ட் இப்போவும் சரி, ஏதாவது ஒரு இஷ்யூனா வந்து அவ்வளோ அழகாக வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி இது எல்லாமே வந்து அப்படி நீங்கள் அதை புரிய வைக்கிற விதம் எல்லாருக்குமே வந்து ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர் ஆகிடும். ராஜேஷ் சொல்கிறாரு அது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஆகட்டும், ஒரு யோசிக்கிற விஷயமாகட்டும், யூ வில் பி பேலன்ஸ்ட். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருப்பீங்க. யூ டோன்ட் see the partiality. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அண்ட் உங்களோட தமிழ் என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயே இருந்தாலும் இன்னமும் அந்த உச்சரிப்பும் அந்த தமிழ் மேலே இருக்கிற ஆர்வம், அதே மாதிரி அந்த பாட்டுகள், அந்த பாட்டை பற்றின அந்த விவரங்கள், இதெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இட் ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், பேஷன், எவ்ரிதிங். எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் இதில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. பாட்டுன்னு வந்துட்டால் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் அப்படின்ற மாதிரி. அண்ட் ராஜேஷ் இஸ் அ குட் ஹியூமன். அது வந்து சொல்லியே ஆகணும். இப்படியே இருங்க, மாறிடாதீங்க. அண்ட் ஐ எம் சீரியஸ்லி பிளஸ்ட் டு ஹாவ் யூ இன் அவர் டீம் ஆஸ் மை ஃப்ரெண்ட், வெல்விஷர், வாட் எவர், எப்படி வேணாலும் சொல்லலாம். ராஜேஷ் அவருக்குன்னு எப்போவுமே ஒரு தனி மரியாதை, ஒரு தனி இடம் வந்து என்கிட்ட இருக்கும். ஸோ எப்போவுமே கூட இருங்க. இதே மாதிரி அழகாக சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக பாட்டு பேச்சு அப்படின்ட்டு ஐ விஷ் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் வி ஹாவ் டு ட்ராவல் டுகெதர். ஒரு நல்ல ஜேர்னி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ராஜேஷ். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ராஜேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பர்த்டேவை இனிமேல் நாங்களும் சேர்ந்து கொண்டாட போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக, நிம்மதியாக, நல்ல வளத்தோடும் நலத்தோடும் இறைவனோட ஆசையோடும் இந்த இசையோடும் எப்போவுமே உங்களோட பர்த்டே அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னோடய சார்பாக மட்டும் இல்லாமல் என்னோடய அம்மாவோட சார்பாகவும் நேற்று தான் உங்களுக்கு பர்த்டே, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கொண்டாட்டம் முடிஞ்ச கையோடு இப்போ உங்கள் கொண்டாட்டமாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷலி விஷஸ் ஃப்ரம் கிறிஸா பாப்பா, அப்புறம் என்னோடய கணவரோட சார்பாகவும் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே தெரிவிச்சுக்கிறேன். இதே சந்தோஷம், இதே வளமும் நலமும், இதே இறைவனோட அருளும் எப்போவுமே உங்களுக்கு இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த இசையோட, இந்த நட்போட, இந்த அன்போட, இந்த பாசத்தோட எப்போவுமே இருக்கணும். அதுதான் என்னோடய பெரிய ஆசை. எனக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விஷயம், என்னோடய வாழ்க்கையிலே வந்து நான் கனவாகவே போயிடுமோன்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், அதை நினைவு பண்ணிங்க. சுஷீலாமாவை பார்த்தது, அதுக்கப்புறமா அங்கிள் ஆண்டியை பார்த்தது,
உங்களுடைய ப்ரெசன்ஸ் இன் இந்தியா ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எல்லாமே எப்போவுமே வந்து திரும்ப திரும்ப வரணும் அப்படின்றது தான் என்னோடய மனமார்ந்த ஆசை. அதை நிறைவேற்றணும். எப்போவுமே கிளப்போட ரூல் நம்ம எப்போவுமே வந்து ஒன்றா இருக்கணும். உங்களோட நாலேஜ், உங்களோட இசையோட அனுபவங்கள், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்போவுமே ஒரு களஞ்சியம். நீங்களே ஒரு கிஃப்ட் தான் எங்களுக்கு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி நிறைய பிறந்த நாட்கள் கொண்டாடிட்டே இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். உங்களை பற்றி பேசணும் நிறைய இருக்குது. பட் வந்து இந்த விஷயோட நான் நிறுத்திக்க விரும்பலை. இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இருக்குல்ல, டைம் நிறைய இருக்குது. ஸோ பேசிக்கிட்டே இருப்போம். எப்போவுமே இந்த இது வந்து பிரியாமல் எப்போவுமே ஒன்றா இருக்கணும். அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அமையிட்டோம். ஸோ எங்களோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட். ஸோ ஹாப்பி பர்த்டே. சூப்பராக கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. வென் டைம் பெர்மிட்ஸ் உங்களோட பர்த்டேவை நேரில் கொண்டாடணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ பார்க்கலாம், அதுவும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் many more happy returns of the day. God bless you. Have a wonderful time. Take care. Hi Rajesh, many more happy returns of the day. Stay blessed. So Rajesh, ராஜேஷ், நீங்கள் எப்படி என்கிட்ட க்ளோஸ் ஆனீங்க? நாங்கள் எப்போ ஆரம்பித்தோம் பேசுகிறதுக்கு? இது எதுவுமே எனக்கு மைண்டில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மைண்டில் இருக்குது. என்னென்னா, சித்ரா வந்து சொன்னாங்க என்கிட்ட, ராஜேஷையும் இப்படி பாட வச்சிட்டிங்களா, இந்த மாதிரி சாங் கொடுத்து பாட வச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போ தான் தெரிய வந்தது, நீங்கள் இந்த மாதிரி சாங்லாம் பாடவே மாட்டீங்க. நம்ம முத பாடின சாங் என்ன சாங் ஞாபகம் இருக்கா? 18 வயது இளமட்டு மனது இங்குது பாய் போட. இப்போ கூட அதை நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. ஸோ அந்த சாங் பாடி தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம பேசுகிறதுக்கோ பாடுறதுக்கோ எல்லாமே. ஸோ நிறைய விஷயம் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஐ மீன் பாட்டு விஷயங்கள் சொல்கிறேன், முக்கியமாக பாட்டு விஷயங்கள். இந்த பாட்டு எனக்கு தெரியல ராஜேஷ், இது யார் பாடியிருக்கா, யார் இசையமைச்சிருக்கா, யார் எழுதியிருக்கா, இது எல்லாமே உங்ககிட்ட வந்து நான் டைரெக்டாக கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கூகுள் டக்குன்னு கேட்டோன்னே அடுத்த நிமிஷமே எனக்கு வந்து பதில் வந்துடும். உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இன்னும் நான் உங்களை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ வர செப்டம்பர் முடியும்னு நினைக்கிறேன், பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். நேரில் மீட் பண்ணால் நம்ம நிறையா பாடலாம். பாடலாம்னு சொன்ன பிறகு தான் எனக்கு இது மைனுக்கு வருது. ஸோ ரீசன்ட்லி நீங்கள் தான் என்னோட டூயட் பார்ட்னர். நான் ஸ்மியூலில் இன்வைட் போடுறப்பெல்லாம் யாரெல்லாம் என்கிட்ட ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்களா நான் தான் பார்த்து பாடுவேன். அட் த சேம் டைம் நான் பாடினோடனே ஃபஸ்ட்டு இன்வைட்டே உங்களுக்கு தான் நான் பர்சனலாக அனுப்புவேன். ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களோட சிங்கிங் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் சாங்ஸ்லாம் பாடுறீங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து ஜனவரி மாதம், அப்புறம் அந்த மச்சி மன்னார், இதெல்லாம் நான் என்னால் நம்பவே முடியல, ராஜேஷா பாடுறது அப்படின்னு. ஸோ இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், நிறைய பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற இந்த பாண்ட் வந்து எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ராஜேஷ், ஸ்மியூலில் மட்டும் பாடுறது நிப்பாட்டிடாதீங்க. உங்களை நம்பி தான் நான் இன்வைட் போடுறேன். ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், உங்களை நம்பி தான் நான் இன்வைட் போடுறேன். என்ன மாதிரி சாங் இருந்தாலும், பழைய சாங் இருந்தாலும் சரி, ரேப்பிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களை நம்பி தான் நான் போடுறேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ ராஜேஷ், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ ராஜேஷ்னோடனே எனக்கு இந்த பாட்டு தான் மைனுக்கு வந்தது. உங்களுக்கு ஏதாவது டெடிகேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எதுக்கு இந்த பாட்டு திடீர்னு மைனுக்கு வந்து தெரில, அது இருந்தாலும் உங்களுக்காக நான் பாடுறேன் ஒரு சில வரிகள். ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தார், காலடியில் பூமி எல்லாம் அடங்கும். சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தார், ஆகாயம் வந்து இங்கே வணங்கும். உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, உங்களால் தானே
many more happy returns of the day. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மியூசிக் கேங்ஸ்டர்ஸில் மீட் பண்ணும்போது பழைய பாடல்கள் மேலே இருக்கிற ஆர்வம், தமிழ் மேலே முக்கியமாக இருக்கிற ஈடுபாடு, இது எப்போவுமே என்னை வியப்படை செஞ்ச ஒரு விஷயம். நாளடைவில் நம்ம கிளப்போட ரோலில் நீங்கள் இன்னும் க்ளோஸ் ஆகி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது, சினிமாவை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு ரசிகர், ஒரு 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 பாட்டோ ஒரு சினிமாவோ அதை எவ்வளோ டெப்த்தில் போய் ஆராய முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எங்களை கனவுக்கும் எட்டாத ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ யூஆர் ஆல்வேஸ் அ ஹாப்பி பர்சன். நீங்கள் கூட எப்போ பேசினாலுமே அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறது, ஸோ எந்த விஷயத்தையுமே கரெக்டாக ஒரு ஸ்டேபிளான இதில் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ பி ஹாப்பி ஆஸ் ஆல்வேஸ் யூ ஆர், அண்ட் ஹோப் திஸ் இயர் இஸ் கோன் டு கிவ் யூ அ லாட் ஆஃப் ஜாய், ஹாப்பினஸ் அண்ட் everything in life. So always be happy, enjoy, bye bye. ஹாய் ராஜேஷ் ப்ரோ, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரைட், உங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம்ல. அப்படியே பாருங்கள், இந்த நீரோடை போல் என்றைக்குமே வந்துட்டு உங்களோட தாட் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். ஆனால் அதை தாண்டி எனக்குள்ள ஒரு தெளிவு, அந்த தெளிவுக்கு நிறைய பேருக்கு ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு மனிதர். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை பார்த்து பிரமிச்சது உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி எதிர்பாராத ஒரு சந்திப்பில் சும்மா பாட ஆரம்பித்து ஏதோ ஒரு வகையில் என்னோட ஒரே ஒரு பாட்டை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து, அண்ட் நீங்கள் ரசித்ததுக்கப்புறமா என் மேலே ஒரு விஷன் வர ஆரம்பிச்சிது. இந்த பையன் இந்த மாதிரிலாம் பாடுவானா அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்காக ஒரு ஸ்டெப் டவுன், ஒரு ஸ்டெப் அப், எனக்காக பேச போய் அதுக்கப்புறமா ஒரு பிரிவினை. செம்மல பியூட்டிஃபுல். ஸோ இதை வந்துட்டு சூப்பராக அப்படியே நம்ம ஸ்டைலில் ஒரு சாங்கில் சொல்லணும் அப்படின்னா, நான் பாடும் பாட்டை நீ பாடவில்லை, நீ பாடும் பாட்டை நான் கேட்டதில்லை, நீ பாடும் பாட்டை நான் கேட்டதில்லை, உன் பாடல் போலே என் பாடல் இல்லை, நான் ரசித்த வரிகள் நீ ரசித்ததில்லை, நான் ரசித்த வரிகள் நீ ரசித்ததில்லை, என் விழியில் நீ இருந்தாய், என் விழியில் நீ இருந்தாய், உன் வடிவில் நான் இருந்தேன், கிளப்பின்றி நீ இல்லை, நீ இன்றி கிளப் இல்லையே, வந்தேன் கண்டேன் சென்றேன். அப்படி செம்மலை. இந்த சாங்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டான்ஸாக நான் பாடின மாதிரியும் இன்னொரு ஸ்டான்ஸாக நீங்கள் பாடின மாதிரியும் எடுத்துக்கங்க. ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பயுமே அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அகெயின். நிறைய ட்ராவல் பண்ணுவோம் இன்னும். ஓகே, டாடா பாய், செஸ். ஹாப்பி பர்த்டே ராஜேஷ், ஸ்டே ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். ஃபஸ்ட்டு எம்ஜி குரூப்பில் நான் வந்தப்போ நீங்கள் பாடுறப்போ நிறைய டெவோஷனல் சாங் கேட்டிருக்கேன். அப்போ நிறைய ஓல்ட் சாங்ஸ்லாம் கேட்டிருக்கேன். மீனாவோட நிறைய பேர் பண்ணி பாடியிருப்பீங்க. அப்போது எனக்கு பாடவே வராதுன்னு சொல்லி பாட வரப்போ நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லி நம்ம குரூப்பாக ஒட்டுக்கா ஃபார்ம் பண்ணி வாரம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ப்ளஸ் நம்ம டெய்லி டாபிக் போட்டு பாடுவோம். பாடுறப்போ நான் நிறைய சாங்ஸ் பாடுவேன். பாட வராது, பேசுவேன். அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ராஜேஷ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராஜேஷ்னா இன்டெலிஜென்ட், ராஜேஷ்னா சிம்பிளிசிட்டி, ராஜேஷ்னா டிசிப்ளின்ட். ராஜேஷ் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சர்க்கிள், அவர் சில விஷயங்கள் பண்ணுவார். ஹீ இஸ் வெரி ஹானஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். என்ன நினைக்கிறாரோ எல்லாருக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லக்கூடிய பர்சன். அண்ட் தப்புன்னா தப்பு, அதே ஒருத்தர்கிட்ட அவருக்கு நல்ல விஷயம் பிடிச்சது அப்படின்னா அவங்கள எப்போவுமே அவர் கூடயே வச்சுப்பார். இது நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டது. அண்ட் முதல்லலாம் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. நம்ம அக்டோபர் 2 நேரில் அந்த அந்த ஈவெண்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக நிறையா பேசியிருக்கோம், நிறையா க்ளோஸ் ஆகிருக்கோம். உங்களுக்கு நேரில் பார்த்ததுக்கப்புறம் இனியும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ளே மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 பேர் மட்டும்தான் எப்போவுமே இருப்போம். நீங்கள், நான், செல்வா, மீனா. ஸோ நம்ம நிறையா பாடுவோம்.
ஒரு நாளைக்கெலாம் நானும் நீங்களும் சேர்த்து 10 பாட்டுலாம் பாடியிருக்கோம். நான் செல்வாவோட சேர்த்து 12 பாட்டு நீங்கள் வந்து சொல்லுவீங்க பரவாயில்ல அப்படின்னு. அண்ட் யூ கீப் மோட்டிவேட்டிங் மீ. எனக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நிறையா கொடுக்குறப்போ ஆகட்டும். அண்ட் இன்னொன்று வந்து உங்களை எல்லோரும் குரு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நான் தான் குரு. என்ன விஷயம் தெரியல, இப்போல்லாம் வந்து உங்களை யாரும் இன்டைரக்டாக பேசி புரியாத மாதிரி பேசினாலாம் நீங்கள் வந்து சீக்கிரம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும். நான் உங்களுக்கு அது ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அண்ட் யார் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களால் இப்போ நல்லாவே ஜட்ஜ் பண்ண முடியும். நீங்கள் முதலேருந்தே ஸ்மார்ட் தான், பட் ஒரு சில விஷயம் தெரியாமல் இருந்தது. அது அங்கங்கே ஹிண்ட் கொடுத்து உங்களுக்கு குருவாக நான் இருக்கேன், மறந்துடாதீங்க. இதில் நான் தான் குரு. அண்ட் இப்போ ஆனந்த் வந்து சண்டேஸ் வந்தாலும் நம்ம 5 பேராக இருப்போம். இல்லை நம்ம 4 பேர் தான். பொழுதன்னைக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது பேசிட்டு அந்த டைமுக்கு வந்து காஃபி குடிக்க போகிறோன்னா 3 பேர் சேர்ந்து நான் நீங்கள் மீனா உடனே காஃபி குடிக்க போகிறது. அண்டு நீங்கள் குக் பண்ணுறது, அதை பற்றி கேட்குறது, பேசுகிறது, நிறைய என்ன டாபிக்னாலும் நீங்கள் பேசுவீங்க. ஸோ பண்டில் ஆஃப் திங்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் உங்களோட நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கு தெரியும். அண்ட் வி ஆர் ஆல் ஸோ லக்கி, லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வி விஷ் நீங்கள் நேரில் சீக்கிரம் வர போகிறீங்க. நம்மளாம் பார்த்து ஒரு டிசைட் பண்ண மாதிரி செம்ம ஆட்டம் கட்ட போகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். லாஸ்ட் டைம் அவ்வளோக்கா கிடைக்கல. இந்த டைம் எல்லாருமே இருப்பாங்க. மீனா வந்துடுவா, சந்திரா வந்துடுவா, எல்லோரும் வந்துடுவா. ஸோ வாங்க, நேரில் வந்து இவங்களெல்லாம் ஓட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. யார் என்னென்ன ஓட்டுவோன்னு தெரியும்ல. ஸோ நான் தான் குரு உங்களுக்கு. நம்மள்ட சேர்த்துருவோம், எல்லாத்தையும் கலாய்ச்சி தள்ளுறோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியஸ்ட் பர்த்டே ராஜேஷ். ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். அண்ட் இதே மாதிரி எப்பவும் போல் இருங்க. எங்கள் எல்லாரையும் அப்படியே குரு மாதிரி வழி நடத்தி போங்க. ஹாய் அண்ணா, விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே. ஃபஸ்ட்டு சிஎஸ்சியில் மியூசிக் கேங்ஸ்டரில் அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களை வந்து நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன். அப்போ வந்து எனக்கு நிறைய பாட்டுகள் வந்து எனக்கு நீங்கள் வந்து சொன்னீங்க. சுசீலாமா சாங்ஸ் எல்லாம் நிறைய வந்து எனக்கு எப்படி பாடணும், பழைய பாட்டெல்லாம், இந்த ராகம் இப்படி வரணும் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கைட் பண்ணிங்க. அப்போது உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றதுலேருந்து உங்களை சீனியராக அப்புறம் வந்து சீனியராக ப்ரொமோட் பண்ணி உங்களை வந்து சீனியர்னு கூப்பிட ஆரம்பித்தேன். நிறைய சாங்ஸ் வந்து நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணி பாடியிருக்கேன், பழைய பாட்டெல்லாம். அப்போ பாடும்போது எனக்கு ஒரு அண்ணா வந்தால் எனக்கு எப்படி வந்து எனக்கு கைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து என்னோடய கஷ்டத்தில் என்னோட அந்த இதில் இருக்கும்போது வந்து எனக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க. ஸோ வந்து சீனியர்லேருந்து உங்களை அண்ணான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அண்ணான்னு அன்றைக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். இன்னி வரைக்கும் அண்ணான்னு தான் கூப்பிட்டுருக்கேன் உங்களை. நீங்கள் ஜூனியர் நான் 3 பேரும் சேர்ந்து நிறைய பாட்டு பாடியிருக்கோம் சிஹெச்சில். அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தது இந்த வண்ண விழி அழகி வாச குழலழகி மதுரை மீனாட்சி தான். இந்த பாட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லி தான் அந்த பாட்டு இருக்குன்றது எனக்கு தெரியும். அப்புறம் அந்த பாட்டை ஒரு சிஹெச்சில் நான் பாடினேன். அதே மாதிரி வந்து அதுலேயும் வந்து ஆரெங்கும் தான் உறங்க ஆறு கடல் மீனுறங்க அந்த பாட்டு வந்து நம்ம 2 பேரும் வந்து சிஎஸ்சில் வந்து பாடினோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜூனியர் நான் வந்து அந்த பாரடி கண்ணை கொஞ்சம் பாடினோம். அதுக்கப்புறம் என்னால் மறக்க முடியாத பாட்டு நீங்களும் நானும் பாடின பாட்டு வந்து அந்த மச்சான் நாளான நாள் முதல்ல யாரையும் நினைச்ச இதில் அதில் வந்து அப்படின்னீங்க. அந்த டைலாக் வந்து என்னால் மறக்கவே முடியாதுண்ணா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களெல்லாம். உங்களை ஜூனியர், மீனா, மாணிக், செல்வா, சகி, அப்புறம் வந்து சோஃபியா, கீதா எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம அந்த மியூசிக் கேங்ஸ்டர்ஸில் இருக்கிற வரைக்கும் ஒரு குரூப்பாக இருந்தோம். இப்போ வந்து நம்மளால் அந்த மாதிரி பேசிக்கவே முடியல. ஸோ என்னோட லாஸ்ட் இயர் வந்து நான் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து நீங்களும் ஜூனியரும் அவ்வளோ ஆறுதலாக இருந்தீங்க. மீனா, மாணிக் எல்லாருமே வந்து செல்வா எல்லாருமே வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தீங்க. எனி ஹெல்ப்பு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் சித்ரா, நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு வந்து சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ்லேயும் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கார், ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அப்படியே போயின்ட்டுருக்கு. எனக்கு அண்ணாவை வந்து வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க காட்கிட்ட. அகெயின் அண்ட் அகெயின் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா.
ஆருயிர் நண்பர் தொகுப்பாளர் திலகம் மற்றும் பன்மொழி திரைப்பட பாடல் திறனாய்வு திலகம் ராஜேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் காவிய கவிஞர் வாலியும் கண்ணல் தமிழும் போல, மக்கள் திலகம் எம்ஜிஆரும் புகழும் போல, அபிநய சரஸ்வதி சரோஜாதேவியும் நடிப்பும் போல, ஏழிசை வேந்தன் டிஎம்எஸும் கந்தர்வகான குரலும் போல, இசையரசி பி சுசீலாவும் இன்னிசை குரலும் போல நீங்கள் பல்லாண்டு 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 எல்லா வளங்களையும் பெற்று மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நலமாக வாழ உளமாற வாழ்த்துகிறேன், மனமாற ஆசீர்வதிக்கின்றேன். உங்கள் நண்பன் ஸ்ரீனிவாசன். Hello Rajesh, this is Geeta from Thuthukudi. Many happy returns of the day. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜேஷ். பல அரிய நல்ல குணங்களோட சொந்தக்காரர் நீங்கள். மற்றவங்கள்ட்ட இருக்க திறமையை, அது எழுதுறதா இருந்தாலும் சரி, பாடுறதா இருந்தாலும் சரி, அதை வெளியில் கொண்டு வரதில் எப்போவுமே முதன்மையாக இருக்கிறீங்க நீங்கள். நட்புக்கு எப்போவும் நம்பர் 1 இடம் தரக்கூடியவர். யாரோட மனசையும் நோகடிக்கவே தெரியாது. மென்மையான மனசுக்கு சொந்தக்காரர். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சன். சுஷிலாமாவோட சாங்ஸோட டிக்ஷனரி எல்லா லாங்குவேஜஸ்லேயும். எதையுமே ரொம்ப ரசித்து இன்வால்வாக டெடிக்கேட்டடாக பண்ணுவார். சமையலாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, ரைட்டப்பாக இருந்தாலும் சரி, பேச்சில் எப்போவுமே ஒரு இயல்பான நகைச்சுவை இழையோடும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜேஷோட அறிமுகம் கிடைச்சதில் நம்ம எல்லாருமே என்ன தவம் செய்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ரொம்ப தன்மையாக பழகக்கூடிய அற்புதமான மனிதர். அவர் நீடுழி நல்ல உடல் நலத்தோடு வாழணும்னு மீனாட்சியை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன் ராஜேஷ். தேங்க்யூ. ஹாய் அண்ணா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்பவும் போல் ஜாலியாக இருங்க. இந்தியா வரும்போது சொல்லுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய். வணக்கம். என் அன்பு நண்பர் மற்றும் இசை அரசி பி சுசிலாவின் தீவிர ரசிகர் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு என் இனிய 48வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முத்துச்சோலை தங்க கிளைகள் துள்ளும் நாளல்லோ, முன்னும் பின்னும் தாளம் தட்டி ஆடும் நாளல்லோ. என்ன பாட்டு தெரியுதா ராஜேஷ்? மீண்டும் என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். NOV வேலன், மலேசியா. நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராஜேஷ். many more happy returns of the day. Stay blessed with good health and happiness. God bless you. Thank you. அன்புக்குரிய ராஜேஷ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜூம் இசை குடும்பம் என்கின்ற ஒரு இசை குடும்பத்திலே என்னையும் இணைத்து அனைவரையும் இசை மூலம் இணைத்த பெருமை தங்களுக்கு சாரும். சுசீலா அம்மாவின் பெறாத புதல்வன். என்றும் அம்மா என்றால் உயிர் உங்களுக்கு. அவர்கள் பாடிய அனைத்தும் தங்கள் விரல் நுனிகளில். கம்ப்யூட்டர் தேவையில்லை, தங்கள் மனத்திலே ஆழ்ந்து பதிந்து விட்டிருக்கின்றது அவர்களுடைய பாடல்கள். இன்றைக்கு பிறந்த நாள் காணும் தங்களுக்கு என் மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றென்றும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் இன்பத்துடனும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Rajesh, Padma here. Happy birthday dear. May God bless you. Double happiness in everything you do. நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். கீப் ராக்கிங். வாழ்க வளமுடன். ஹாய் ராஜேஷ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். many more happy returns of the day and God bless you for your happy life. Hi Rajesh, happy birthday to you. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நம்ம ராஜேஷ் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you so much for many things I just wanted to say on this day. First of all, பி சுசிலாமா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டிங்களா, அதை விட பெரிய இதுவே இல்லை. ஐம் ஸோ தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மெனி அதர் திங்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு என்னோடய ஸ்பெஷல் விஷஸ் ஆயுளோட ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், நிம்மதி, சிரிப்பு எல்லாம் உங்களுக்கு நிறைய அமையட்டும். God bless you with more music and more music loving people and wonderful life ahead.
continue with your Wali and Sarosa. Good day. ராஜேஷ், ஹாப்பி பர்த்டே. நல்லா ஹாப்பியாக இரு. அவனுடைய உத்தரவோட அவரோட கட்டளோட நல்லபடியே. ஓகே Rajesh, many more happy returns of the day. பெஸ்ட் விஷஸ் டு யூ. அதான் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி ஒரு நல்ல புள்ள, ஒரு நல்ல ஹஸ்பண்டு, ஒரு நல்ல பிரதர், ஒரு நல்ல மச்சினர் அப்படின்னா எல்லாத்துக்கும் உதாரணம் ராஜேஷ் தான். ஸோ கீப் டூயிங் இட். அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ கீப் கண்டினியூ டு டூ தட். அண்ட் ஐ நோ யூ டோன்ட் நீட் எனி மோட்டிவேஷன் ஃப்ரம் மீ, பட் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆர் தேர் வித் யூ ராஜேஷ். தேங்க்யூ. ஹாய் ராஜேஷ், ஐ எம் அமிர்தா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ராஜேஷ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்கள் எப்போவுமே நிறைஞ்ச சந்தோஷத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும், நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இசையும் கலந்தே நீல ஆயுள் நிறை செல்வத்தோடு நல்லா இருக்கணும் ராஜேஷ். வாழ்க வளமுடன். Hello Rajesh, I'm super excited to wish you on your birthday. Here's wishing you a truly awesome birthday. Have an amazing time. நீங்கள் ஆசைப்பட்டது, மனசில் நான் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறணுங்கிறது தான் இஸ் மை விஷ் ஃபார் யூ. ஹாவ் an amazing birthday ராஜேஷ். I'm really glad we all connected. சரிங்களா? அண்ட் யூனோ என்னென்னா, இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க டைம் அண்ட் அகெயின். நீங்கள் பாடல்களை ரசிக்கிற விதங்களை பார்த்து, நீங்கள் பாடல்களை பார்த்து வியக்கிறீங்க, நாங்கள்லாம் உங்களை பார்த்து வியக்கிறோம். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வரிகளுக்கும் இவ்வளோ டீகோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட நிறையா தடவை கேட்டிருக்கேன், எப்படி ராஜேஷ் இப்படி எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து யூ ஆர் ஏபிள் டு ஈவன் டாக் அபவுட் இட். கேட்டால் நீங்கள் எங்கேயோ புக்கில் படித்தேன், சின்ன வயசில் அங்கே படித்தேன், இங்கே படித்தேன்லாம் சொல்லிடுவீங்க, ரொம்ப ஹம்பிளாக சொல்லிடுவீங்க. ஆனால் நான் ரொம்ப அது அமேசிங்காக நினைக்கிறேன். இட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் உங்களோட ட்ரிவியாஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்து ஹம்பிளாக சொல்லிடுறீங்க, ஆனால் எவ்வளோ பேருக்கு அது ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ தட்ஸ் அமேசிங் ஆஃப் யூ. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னாக்கா, நான் உங்களை வந்து ரொம்ப ஒரு ஜென்ரஸான ஒரு பர்சனாக பார்க்குறேன். லைக் அ வெரி ஓப்பன் மைண்ட், ஓப்பன் ஹார்ட். ஏன்னா எம்ஜியில் நீங்கள் மாடோட ஒர்க் பண்ணும்போது யூ ஆர் சச் அ யூ வெரி கமிட்டட் டு இட், அண்ட் தென் ஃப்ரம் த ஹார்ட் யூ ஆர் ட்ரைவிங் த்ரூ. அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப யோசிச்சிருக்கேன். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் இருக்குங்க. இது நான் வந்து பயங்கரமாக வந்து நோட் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஆசம் அப்சர்வேஷன்ஸ், லைக் டெரிப்லி ஆசம். எங்கேயோ நம்ம யோசிக்காத விஷயங்கள் வச்சு ராஜேஷ் பரவாயில்ல சூப்பராக கவனிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் லாட் ஆஃப் வீக்கெண்ட் செஷன்ஸு. ஒரு லிட்ரலாக ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டடாகவே இருக்கேன் நான் கூட. எப்போ அந்த வீக்கெண்ட் செஷன்ஸ் வரும், வீக்கெண்ட் ஜாமிங் செஷன்ஸ் ரொம்ப ஃபன்னாக வந்து இட்ஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் தெரியுமா. லைக் ஐ ஆம் ரியலி என்ஜாயிங் இட். ஐம் தரோலி செரிஷிங் தோஸ் மொமெண்ட்ஸ். ஸோ தமிழில் மீட் பண்ண ட்ரை பண்ணணும் ஒரு வாட்டி. தட்ஸ் அகெயின் ஒன் ஆஃப் மை நான் ஏற்கனவே மீனா கூட பேசியிருந்த மாதிரி வி ஷுட் கேட்ச் அப் அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒன்ஸ். ஒரு சாங் செஷனுக்காகவும் நம்ம ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி வி ஹாவ் டு ட்ரை அண்ட் கனெக்ட், பீயிங் அட்லீஸ்ட் அ லிட்டில் க்ளோசர் அது. அண்ட் I really wish you again from the bottom of my heart, have a fantastic birthday and just stay blessed, just stay happy and do what your heart desires. இவ்வளோ பேசிட்டோம். பாடல்கள் உங்களுக்காகவே ஒரு ஹேண்ட் பிக் பண்ணின ஒரு சில பிளாக் அண்ட் ஒயிட் வரிகள், ஓகேவா? பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா.
आजा सनम मधुर चांदनी में हम तुम मिले तो वीराने में भी आ जाएंगी बाहर झूमने लगेगा आसमां झूमने लगेगा आसमां कहता है दिल और मचलता है दिल मोरा साजन ले चल मुझे तारों के पार लगता नहीं है दिल यहाँ लगता नहीं है दिल यहाँ Once again, happy birthday Rajesh. Take care. Happy birthday, Raj. Wish you many more returns of this day. Wish you 100 more years in academy and as my boss. Enjoy your birthday. Be happy always. வணக்கம் 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 குருகாரு ஹாப்பி பர்த்டே. சந்தோஷமாக எப்பயுமே சிரிச்சிட்டு உங்களோட சின்ன சின்ன அந்த குறும்புத்தனம் பாட்டுகளோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பாட்டுகள் பழைய பாட்டுகள் எவ்வளோ பாட்டு மறந்து போன பாட்டெல்லாம் நிறைய ஞாபகப்படுத்தினீங்க. தெரியாத பாட்டு நிறைய கற்றுக் கொடுத்தீங்க. சூப்பர் உங்களோட ட்ராவல் பண்ணுற இந்த காலம் எவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஏதோ இத்தனை நாளாக என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு திக்கட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு எல்லாமே ஒரு ஆள் மூலிமா கிடைக்குது அப்படின்னா அது வந்து எவ்வளோக்கு அவனுக்கு வந்து எவ்வளோ ஆசையாக இருக்கும், எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக இருப்பான், எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்றது வந்து நீங்கள் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு சட்டிலான ஒரு அப்ரோச் எல்லாருக்கிட்டேயுமே. நியாயம்னா நியாயம், இல்லைன்னா இல்லை, இதுதான் டு தி பாயிண்ட் பேசுகிறது. பட்ஜெட் பத்மநாபன், பங்க்சுவாலிட்டி பரந்தாமன் அதெல்லாம் கேட்டிருப்போம். பட் நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் பத்மநாபன், பர்ஃபெக்ட் பரந்தாமன். நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஒன்றும் பண்ணால் பர்ஃபெக்டாக பண்ண, இல்லைன்னா பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். லாட் ஆஃப் திங்ஸ் நீங்களே உங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் ஒரு வட்டம் போட்டு அந்த கரெக்டாக இதுதான். தண்டவாளத்தில் போகிற ரயில் வந்து அந்த தண்டவாளம் வந்து ஒரே இப்படி இருந்தால் தான் ரயில் போகும். அந்த மாதிரி அந்த தண்டவாளத்தை அழகாக ஒத்துக்கு வச்சுட்டு அந்த தண்டவாளத்து மேலேயே எங்கேயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகராமல் கரெக்டாக போயிட்டுருக்கிறீங்க. சூப்பரான ஒரு கேரக்டர். நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான எல்லா பக்கமும் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா ஒரு ஆளால் அப்படின்னு யோசிச்சுலாம் நான் வேர்த்திருக்கேன். நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்கே எம்ஜிலேருந்து அந்த மலர்ந்து மலராத யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா நனதான தன நானனா கூடலாம் பாடாதீங்க, நான் தான் பாடிட்டு இருக்கேன்ல. என்ன அருமையாக பாடினீங்க. அங்கேருந்து தான் இம்ப்ரெஸ் ஆனா உங்ககிட்ட. என்ன அதாவது ஸ்ருதி சுத்தம் சொல்கிறதா, வார்த்தை சுத்தம் சொல்கிறதா, அந்த வார்த்தைக்கு உண்டான நளினம், ஒரு வார்த்தைக்கு உண்டான ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குது. அந்த நீங்கள் சொல்கிற ஒரு பாடுற எந்த பாட்டாக இருந்தாலுமே ஒரு வார்த்தைக்கு உண்டான உணர்ச்சியை முழுசாக கொடுத்து அதை நீங்கள் இப்போ பண்ணுறதுனால மட்டுமே தான் அந்த பாட்டு வந்து நல்லா எங்களுக்கு கேட்குது, நல்லா எங்களுக்கு தெரியுது. அண்ட் யூ ஆர் ஸோ பிளேஸ்ட். சுஷிலாமாவோட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து பொறாமைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து அதையும் தாண்டி அதுக்கும் மேலே வந்து பெரிய ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க அந்த சுஷிலாமா கூட நீங்கள் உங்களோட பழகிறது எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம் எங்களுக்கு. அண்ட் யார் பண்ணுவோம், நானே பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு சுஷிலாமாவை தெரியும், எனக்கு கேபிவி அவங்கள வீடை தெரியும் அப்படின்னா நானே கூப்பிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போய் காட்டுவேனாலும் எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அப்ராட்லேருந்து வரீங்க, வரச்சுமே வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு, இங்கெல்லாம் போனோம், இங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்லாம் பிளான் பண்ணியாச்சு. வரும்போதே பெரிய பையோட எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து யார் பண்ணுவோன்னே தெரியாது. அண்ட் வந்துட்டு
சுஷிலாமா வீட்டுக்கு கூட்டு போகிறதா இருக்கட்டும். அண்ட் ஹார்ட்லி ஒரு 2 hours கிட்ட அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். 1.5 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அவ்வளோக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க பண்ணது. நீங்கள் எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தது. அண்ட் கேபி வீட்டுக்கு போனது. நான்லாம் என் வாழ்நாளில் வந்து கேபி சார் வீட்டுக்கெலாம் போவோமா, அவர் இருந்த அந்த மேஜையை தொட்டு பார்ப்போமா, அவர் உட்காந்து அந்த சேர் நாக்காலையை தொட்டு பார்ப்போமாலாம் எனக்குலாம் கனவுல இருந்துச்சு. அதை வந்து சூப்பராக வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்க. அண்ட் அந்த எல்லாரி அக்காவோட பர்த்டே விஷஸ் டோட்டலி ஃப்ளாட். நான் அப்படியே என்னடா இது இந்த அளவுக்குலாம் வந்து என்னைய லவ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு அதுக்கும் மேலே சொல்லுவாங்கள்ல, எல்லார் வீடியோக்கும் மேலே அதுக்கும் மேலே அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதுக்கும் மேலே வந்து பண்ணி எனக்கு வந்து சூப்பராக பண்ணீங்க. ரியலி 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 பிளெஸ்ட் டு ஹேவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ மென்டார், ஆஸ் அ எல்லாமே பிரதர், வாடவர் எல்லாமே. நீங்கள் எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். இது எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும், ஜாலியாக சந்தோஷமாக எங்கே போனாலும் ஒன்றா ட்ராவல் ஆகணும், இசையோட சந்தோஷத்தோட. வந்து வேறு வெயிட்டிங் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. செப்டம்பர் சொன்னீங்க, முதல்ல ஜூன் ஜூலை, அப்புறம் செப்டம்பர் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஓகே, அந்த செப்டம்பர் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க மறுபடியும் வில் ஹாவ் ஃபன். நிறைய இடங்கள் சுற்றுவோம், நிறைய பாடுவோம், இதே மாதிரி இசையோடு நிறைய கலந்து பேசுவோம். நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு அம்மா முறுக்கு தேட போயிருக்கோன்னு நினைக்கிறேன் நேரம். இன்னொருத்தவங்க இருட்டிலேயே ஆமாம் தூங்கியாச்சு. வேறு எங்கே? ஆமாம், ஐயோ மணி 4:30 இருக்குமே. சரி, இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம தனியாக பேசுவோம், ரொமான்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல, பேசிப்போம். ஹாப்பி பர்த்டே குரு. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எப்பயுமே சிரிச்சுட்டே இருங்க, எப்பயுமே இதே மாதிரி இருங்க. ஹாப்பி பர்த்டே ராஜேஷ். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட். எப்படி இணைந்தோம்? டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் எம்ஜி தான். ஸோ எம்ஜி இல்லைன்னா நம்ம யாரும் இணைஞ்சிருக்க மாட்டோம், நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ ஐ டேக் திஸ் சான்ஸ் டு தேங்க் எம்ஜி ஓனர். தேங்க்ஸ் பா. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், நாம எப்படி இணைஞ்சோம் ராஜேஷ்? எம்ஜியில் ஐ ஆஃபர்ட் அ சாங் அண்ட் நீங்கள் வந்து நான் பாடுறேன்னு சொன்னீங்க. அப்போது வந்து நம்ம அந்த தூதுவளை இலை அரைச்சி வந்து பாடினோம். அண்ட் எல்லாரும் ரசிச்சாங்கன்றதை விட எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னன்னா, என்ன இந்த பாட்டெலாம் ராஜேஷ் பாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்லி ஓல்டு சாங்ஸ் மட்டும்தான் நீங்கள் பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எப்பயுமே ஐ யூஸ் டு சிங் அ பெப்பி சாங்ஸ் அண்ட் ஐட்டம் சாங்ஸ். பட் நான் ஒன் டே வென் ஐ சங் திஸ் கருமை நிற கண்ணா, நீங்கள் வந்து அப்போ தான் நீங்களும் ஓகே இவங்களுக்கு பழைய பாட்டெலாம் கூட தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு we started talking about all the whenever we sing any song நீங்கள் வந்து கமெண்ட் கொடுப்பீங்க. அப்போ வந்து கமெண்ட்டோட நீங்கள் இன்ஃபர்மேஷனும் கொடுப்பீங்க அந்த சாங்கை பற்றி. ஸோ அது வந்து எங்கள் எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் வந்து சுத்தமாக எனக்கு கிடையாது. யூ ஹாவ் சச் அ டெப்த் ஆஃப் நாலேஜ். அதனால தான் உங்களை வந்து என்சைக்ளோபீடியா சொல்கிறோம். நான் மட்டுமா சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க உங்களை என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா, வாட் நாட். சரி ராஜேஷ், உங்களுக்கு என்ன தெரியாது சொல்லுங்க. பாடல் தெரியும், பாட தெரியும், பாடலை பற்றி விஷயங்கள் தெரியும், சினிமா தெரியும், அதில் இருக்க விஷயங்கள் தெரியும், பழைய படத்துல இருந்து இப்போ படம் வரைக்கும். அதில் இருக்க நல்ல நல்ல மக்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள்கிட்ட இருக்கு எப்பயுமே. தென் குக்கிங் தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியும், ரங்கோலி தெரியும். என்ன தெரியாது உங்களுக்கு சொல்லுங்க? ஐடியில் இருக்கீங்க, என்னதாம்மா தெரியாது? உங்களுக்கு எப்படி இவ்வளோ நேரம் கிடைக்குது ராஜேஷ்? ஆஃபீஸ் போகிறீங்க,
அப்புறம் வந்து இரவின் மடியில் பண்றீங்க, கிளப்போட ரூல்ல வந்து சிங் பண்றீங்க, அந்த பாடல்களுக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கான விஷயங்கள் சொல்றீங்க, யூடியூப் பண்றீங்க, பொன்னியின் செல்வன் பண்றீங்க. வேற என்ன, ஒரு ஒரு நாள் கிழமைனா போய் வேகமா போய் இந்தியன் ஸ்டோர்ல போய் ரங்கோலி பவுடர்லாம் வாங்கிட்டு வந்து ரங்கோலி போடுறீங்க, சாமி கும்பிடுறீங்க, பூஜை பண்றீங்க, குக்கி எல்லாத்துலயுமே ஒரு நேர்த்தி, ஒரு பர்ஃபெக்ஷனிசம் அண்ட் வாட் நாட் ராஜேஷ். ரொம்ப 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 இன்ஸ்பயர் ஆகிறேன் உங்களத பார்த்துட்டு. And definitely the friendship we share is such a beautiful friendship. கேபி படம் பாட்டில் வந்து ஏதாவது ஒரு கேபி பாட்டு பாடிட்டோன்னு வைங்க, அவ்வளோதான், அன்னைக்கு மற்றவங்க கதியெலாம் முடிஞ்சுது. நீங்கள் ஆனந்த்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் கேபி படத்தை பற்றி, தென் வி ஸ்டார்ட் talking about that song, that film, various other films. அப்புறம் அப்படி கேபியை சிலாகிச்சு அன்னைக்கு ஒரு 4-5 மணி நேரம் நம்ம பேச்சிலே காலி பண்ணிடுவோம். இப்போ புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்கோம், படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 12 மணி நேரத்துக்கு ஜாலியாக போகுது, நமக்கு போகிறதே தெரிய மாட்டேங்குது. அது வேற, ஒரு படத்தை எடுத்து 12 மணி நேரம் பார்க்குறது நம்மளா தான் இருக்கும். But such a beautiful experiences with you. And நீங்க யார்கிட்டையும் ஒரு ஹேட்ரடோ இல்லை ஒரு வேற்றுமையோ நான் பார்த்ததே இல்லை. யூ ஹவ் பீன் வெரி கைண்ட் டு எவ்ரி ஒன். யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்ல, ஒரு பரிவா கேட்கறதாகட்டும், ஒருத்தவங்கள்ட்ட இப்போ யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ண வந்தா உங்கள்கிட்ட பரிவா கேட்கறதாகட்டும், அதுக்கான ஹானஸ்டான அட்வைஸ். இட்ஸ் நாட் தட் அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக சும்மா ஏதோ சொல்லாமல் ஹானஸ்டா இப்படி பண்ணா நான் கரெக்டு, இப்படி பண்ணலன்னா கரெக்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஹானஸ்ட் அட்வைஸ் கொடுக்கறதாகட்டும். I really appreciate and admire you on that, and the friendship we share. I'm very proud to say that you are my friend, very good friend. You have been such a well-wisher for me, and நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நம்ம 2 பேருமே ஃப்ராங்காக என்ன விஷயமும் நம்மளால் பேச முடியும். அண்ட் you have been such a guide, philosopher, well-wisher, everything. Likewise, we both share the same. என்னாலே உங்கள்கிட்ட பேசுறதுக்குரிய அந்த உரிமையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்களும் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசுறதாகட்டும். I really cherish those moments and cherish our friendship. And as you said, only with few of them நான் வந்து கால் பண்ணிலாம் பேசுவேன் மீனா. I call and talk only to few friends, and one among them is you அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. I'm very proud to be your what to say, ஒரு நம்ப தகுந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, உங்கள் பர்த்டேக்காக ரீச் அவுட் பண்ணுறேன், செலிப்ரிட்டிஸ்ட ரீச் அவுட் பண்ணுறோம் எல்லாருமே. ராஜேஷ்கா தோ அவன் எங்கள் செல்ல பிள்ளைப்பா, இம்மிடியேட்டாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா குதூகலமா உங்களை கொண்டாடி எல்லாரும் கொடுக்கறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ல, நம்ம 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 பாக்குற மாதிரியே தான், நம்ம பாக்குறத விட ஒரு படி மேல பாக்குறாங்க. நமக்கு தான் இவரை இன்னும் கொஞ்சம் கொண்டாட தெரியலையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. உங்க ஃபேவரட் ஊஞ்சலுக்கு வந்துட்டேனே. ஓகே, ஸோ ஆமா, உங்களை யார்கிட்ட ரீச் அவுட் பண்ணாலும் உங்களை அவ்வளோ கொண்டாடுறாங்க ராஜேஷ். உங்களை செல்ல பிள்ளையா தான் வச்சிருக்காங்க. சுசீலாமா ஆகட்டும், பிரமீளா மேடம் ஆகட்டும், சந்திரா மேடம் ஆகட்டும், அங்கங்க மேடம் வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ யாரா இருந்தா என்ன, எல்லாரும் உங்க மேல அவ்வளோ கொள்ளை அன்பு வச்சிருக்காங்க, நாங்களும் வச்சிருக்கோம்.
நீங்க என்ன சென்ஸ் சொல்லுவீங்க ராஜேஷ்? பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க தான் யூ ஆர் வெரி வெரி இன்னசென்ட். இதே மாதிரியே இருங்க ராஜேஷ். நீங்க மாத்துறதுக்கு எதுவுமே இல்லை ராஜேஷ். பி த சேம், வாட் எவர் யூ ஆர், பி த சேம். என்ஜாய் எவ்ரி செகண்ட் ஆஸ் யூ ஆர் டூயிங் நவ். எங்க எல்லார் சார்பாகவும் மிகுந்த மிகுந்த அன்பை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஹாப்பி 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 பர்த்டே ராஜேஷ். யூ டிசர்வ் ஆல் த ஹாப்பினஸ். என்ன சொல்ல, எனக்கு சொல்றதுக்கு தெரியல. பட் யூ ஆர் such a wonderful person. We all love you so much. Be the same, be like this with us always. Stay happy, stay blessed. Love you Rajesh. Many more happy returns of the day, Rajesh. Stay blessed. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ராஜேஷ். Happy birthday Rajesh. Stay happy, stay blessed. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday Rajesh. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Stay blessed, stay happy. Happy birthday குருகாரு. கருணை மழை சொந்தம் பழகும் தமிழும் பொது சந்தம். பாதி வழியில் வந்த பந்தம் தேவன் எனக்கு அழைத்த சொந்தம். யோகம் எனக்கு ஒரு யோகம், மனதில் உள்ள பாரம் மறைந்து விட்டது. வானம் வரை பறந்த நானும் வழியில் துணி நீயும் இணைய கண்டது. நானும் நீயும் ஏது பிரிவினை பந்தம் இல்லை இல்லை மணக்கவரே ராஜேஷ். நாம் நடக்கும் வழியிலே விருவிலகுது. ஹலோ வணக்கம். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் இருக்கு. ஜாலி பேர்ட்ஸ். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் இருக்கு. ஜாலி பேர்ட்ஸ். அடமண்ணாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. அடமண்ணாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. பறந்தால் மேகங்கள், ஓடினால் வானங்கள், பாடினால் கானங்கள், ஆடுவோம் வாருங்கள். அடியே ரஜாத்தி சிரிச்சா ரோஜா பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனி யார் சொந்தம் வரணும். ஏ அடியே ரஜாத்தி சிரிச்சா ரோஜா பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனி யார் சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை
வைரம் இதழ் பவழம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா பருவம் நாகங்கள் அழகே கானங்கள் சுகமே பாடல்கள் சேருவோம் வாருங்கள் இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதிலே உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்ஸ் புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலி பேர்ட்ஸ்